பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையால் கொதிப்படைந்த பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. புதன்கிழமை இரவு தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் மீண்டும் நேற்று இரவு தாக்குதலை மேற்கொண்டது பாகிஸ்தான். இன்று அதிகாலை வரை விடிய நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் 50 ட்ரோன்களை இந்திய ராணுவம் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 22ஆம் தேதி காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் 26 பேர் பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்டனர். இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 9 தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தகர்த்தது இந்தியா. 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்தியாவின் இந்த தாக்குதலால் நிலைகுலைந்து போன பாகிஸ்தான் புதன்கிழமை இரவு இந்தியாவின் 15 நகரங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ள முயற்சித்தது. ஆனால் நடுவானில் வைத்தே இந்தியா அந்த தாக்குதலை முறியடித்தது. பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய எல்லைக்குள் தாக்குதல் நடத்த தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. ஜம்மு விமான நிலையம், சம்பா, ஆர்எஸ்புரா, ஆர்னியா உள்ளிட்ட பகுதிகளை நோக்கி பாகிஸ்தானிலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கிருந்து வந்த 8 ஏவுகணைகளையும் தடுத்து S-400 சுதர்சன் சக்ரா தடுப்பு அமைப்புகள் முறியடித்தன. இதைத் தொடர்ந்து இந்தியா மீது மீண்டும் நேற்று இரவு பாகிஸ்தான் தாக்குதலை மேற்கொண்டது. இன்று அதிகாலை வரை கடும் மோதல் ஏற்பட்டது. பாகிஸ்தானின் 8 ஏவுகணைகள் தடுக்கப்பட்டுள்ளன. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் விமான தளத்தில் தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் இந்திய விமானப்படை பதிலடியை கொடுத்துள்ளது. நேற்று இரவு 7 மணியளவில் தொடங்கிய பாகிஸ்தானின் அத்துமீறல் விடிய நடைபெற்றது. பாகிஸ்தான் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியா மீது தாக்குதல் மேற்கொண்டது. உதம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோட்டா மற்றும் பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் நடத்தப்பட்ட இந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு முறியடித்தது. 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அழிக்கப்பட்டுள்ளன. Subscribe to One India and never miss an update.